என்ன பண்ணுவ? ஐயோ ஏண்டா, என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ண? சொல்லுடா. ஐயோ அண்ணா வந்துட்டா போல இருக்கே. அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அம்மா என்னமாச்சு? சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? யாரும் சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல? இல்லப்பா ஒண்ணும் இல்ல. அது வந்து ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. விஜய் என்னடா அவன் தான் அப்படின்னா நீ மாடா? துடிக்குதுல, என் ரத்தத்தை பார்த்து ரெண்டு பேரும் துடிக்குதுல, அதான் எனக்கும் துடிக்குது. அம்மா உனக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாதுமா. ஓ உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான்டா என் உடம்புல ஓடுது. என்ன நடந்துச்சு சொல்லு. கேக்குறல, சொல்லுடா சொல்லுடா. எங்க காலேஜ் எலெக்ஷனுக்கு நான் நாமினேஷன் பண்ணேன். ரவுடி சத்யாவோட தம்பியும் எங்க காலேஜ்ல தான் படிக்கிறான்னு. அவனும் எலெக்ஷன்ல நிக்கிறதுனால என்ன வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டினான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ரொம்ப அவமானமா போச்சுன்னு. இனிமே நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு. டேய் வதன், நான் சொல்றேன், இந்த வருஷம் நீ தான்டா காலேஜ் சேர்மன். நமக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? அவன் காலேஜுக்கு போகலைனாலும் கூட பரவாயில்ல, நீ எந்த பம்புக்கு போகாதப்பா. இல்லம்மா, தம்பி ஆசைப்பட்டுட்டான். அவன் ஆசைப்பட்டது கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய் மச்சான், நான் விஜய் பேசுறேன். சொல்றேன் மச்சான். யார் அவன்? சவுகார்பேட்டை சத்யா? எதுக்குடா மச்சான் நீ அவனை பத்தி கேக்குற? அவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் தானடா. அவனை சுத்தி எப்போ ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். நினைச்சத நினைச்ச இடத்துல நடத்தி காட்டுறான் அவன். மனசாட்சியே இல்லாதவன். ஆமா, நீ எதுக்கு அவனை பத்தி கேட்டு இருக்க? விஜய் விஜய் விஜய். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நம்பர் 9 கபீர் ஸ்ட்ரீட், சவுகார்பேட். भैया क्या है? நம்ம வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குது. मेरे घर में पुलिस. ஏசி வீரபாண்டியன் சார்ஜ் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கலைக்கு ஃபோன் பண்ணும். ட்ரை பண்ண. भैया அந்த ஏசி நம்ம வீட்டுக்குள்ள வந்து. யோ யாரே நீ? யோ சத்யா, வாங்க ஏசிபி தம்பி, வாங்க. வழக்கமா எந்த போலீஸ் ஆபீசர் புதுசா வந்தாலும் நான் தான் போய் ஹலோன்னு சொல்லுவா. நீங்க என்ன தேடி வந்துட்டீங்களே, சந்தோஷம். ப்ளீஸ் கம். இந்த சத்யா பிரதி உங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்க கவர்மெண்ட் கொடுக்கறது சம்பளத்தோட நான் இன்னும் கொட்டி கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி தம்பி, டாலரா வேணுமா இல்ல டாக்குமெண்டா வேணுமா? கேளுங்க ஏசிபி தம்பி, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த சத்யா ஏது வேணுமா சரி கண்டிப்பா கொடுப்பான். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சத்யாவோட உயிர் தேவை, தேடிக்கிட்டு இருக்காங்க. கொடுப்பியா? என்னமோ அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு உயிரை கேட்டவன சைலண்ட் ஆயிட்ட. முதல்ல மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ. உட்காந்து பேசலாமா? இப்ப எனக்கு உன் உயிர் முக்கியம் இல்ல. தனா யாரு? தனாங்கிறது யாரா? என் தம்பி. இப்ப எங்க இருக்கான்? உங்களுக்கு எல்லாம் சொன்னா தெரியாதுடா. கழுத்துல கத்தி வச்சாதான் புரியும். வாபஸ் வாங்குடா. காலேஜ் படிக்க போயிருக்கா? பொறுக்க போயிருக்கான். காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு கஞ்சா அபீன் பவுடர்னு கொடுத்து அவங்க ஆயில குறைச்சிக்கிட்டு இருக்கான். மேலெடுத்து பிரஷர் அவனை போட்டு தர சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. நான் அங்க போனேன்னா அவன் பணமா தான் இங்க வருவான். நீயா வர வச்சுனா உன் தம்பி தனவா இங்க உயிரோட இருப்பான். எப்படி சார்
நீங்க போக வேண்டாம் சார், நானே வர சொல்றேன். மரியாதையா கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்கிரு. டேய் தனா, நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. உன் காலேஜ் எலெக்ஷன்ல நின்னு நீ நான் உன்னை எம்எல்ஏ ஆக்காட்டான்டா. டேய் நான் சொல்ற சரி, காலேஜ் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிட்டு உடனே வந்து சேரும். என்ன பையா சொல்ற? டேய் வாபஸ் வாங்கிக்கிட்டு வா அண்ணா வா. சரி பையா, வாபஸ் வாங்கிடுறேன். சார் அவன் வந்துருவான். பாஸ், நான் மயில் பேசுறேன். போன் பண்ண சொல்லியிருந்தீங்களே. எஸ் சார். பாஸ், கிண்டல் பண்ணாதீங்க பாஸ். ஓகே சார். பாஸ், எனக்கு எதுக்கு இவ்வளவு மரியாதை? சார். தேங்க்யூ சார். என்னது லைன் கட் ஆயிடுச்சு? ஒருவேளை பாஸ் கிண்டல் பண்றாரா இல்ல நம்ம ராங் நம்பர் போட்டுட்டோமா? இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்களும் உங்க தம்பியும் சேஃபா இருங்க. தேங்க்யூ. ரெண்டு பேரும் டிஃபன் வாங்கி கொடுங்க. சரிங்க. சத்யா என்ன ஃபோன் பண்ணிருக்கு? 7 மிஸ் காலா? என்ன மேட்டரா இருக்கும்? யோ, நான் இன்ஸ்பெக்டர் கலை பேசுறேன். அண்ணங்கிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம் சார். பையா, இன்ஸ்பெக்டர் கலையரசன் பேசுறாரு. என்ன இன்ஸ்பெக்டர் கலை, ரொம்ப பிஸியா? அண்ணே அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே. பெரிய இடத்துல கை வச்சிட்டானுங்க 2 அக்யூஸ்ட். அதான் அடிச்சு விசாரிச்சிருந்தேனே. உங்க ஏசி வீரபாண்டியன் நம்ம வீட்டுக்கு வந்தாரப்பா. அடடடடடா, தங்கமானவர், ரொம்ப நல்லவன். அண்ணே என்ன சொல்றீங்க? ஐயா நம்ம வழிக்கு வந்துருவாப்பா. அண்ணே என்னண்ணே காலையிலே தண்ணி எண்ணி போடுங்கண்ணே. டேய் கிண்டலா, ஏசி எங்கண்ணே இங்க இருக்காரு? அவர் திருநெல்வேலில இருக்காரு. இன்னும் இங்க வந்து சார்ஜ் எடுக்கலையே. திருநெல்வேலியில இருக்கானா? என்னாச்சுண்ணே? என்ன மேட்டர்ண்ணே? அப்போ இங்க ஏசியா வந்தது யாரு? பையா, போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரல பையா. பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணும் இல்லன்னு திரும்பி போயிட்டாங்க பையா. யாருடாவா? 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 காக்கா குருவி கூட நுழைய முடியாத இந்த சத்யா கோட்டைக்குள்ள போலீஸ்காரன் சொல்லி என்னை ஏமாத்தின அந்த யாருடாவா? டேய் யாருடாவா? பையா, அதோ இருக்கான் பாரு. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. போங்கடா போங்கடா. ஓடுடா.